ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட நான் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வாரத்தில் பிட்காயினை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 5 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாக எப்படி கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $58,000 பக்கமாக இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நேற்று நைட்டு கூட பார்த்தோம்னா $60,200 பக்கமாக வந்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதாவது 58,000 $57,700 பக்கமாக இப்போ இன்றைக்கி நல்லாவே கீழே வந்திருக்குது. இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதாவது ஏற்றம் இருக்குதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இறங்கு முகமாகவே தான் இருக்குது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் இந்த வருஷத்து எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா $1,00,000 கொண்டுட்டு போகிறதுக்காகவே இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பிட்காயினோட ப்ரைஸை ஒரு $50,000 ஒரு $48,000 கூட கீழே இறங்கி வரலாம். அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாருமே வாங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த வாரத்தில் அமெரிக்கா பெடரல் ரிசர்வின் ஜாக்சன் ஹோல் சிம்பேசியம் அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் அவங்களோட மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வட்டி விகிதங்கள்லாம் கம்மி பண்ண போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அதுக்கப்புறமா மேலே வர அதுக்கப்புறமா பிட்காயினோட மைனிங்கை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. இந்த மைனிங்கை நிறுத்தி வச்சதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, பிட்காயினோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறமா பிட்காயினோட டொமைன்ஸ் மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ட் காயின்லாம் அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கம்லாம் இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் எல்லாமே சரிஞ்சிருக்குது. இந்த பிட்காயினோட டொமைன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிட்டே வரதுனால ஆல்ட் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் லாஸ்ட்ல இருந்து மேலே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறமா மூவிங் ஆவரேஜ் படி நம்ம பார்த்தோம்னா, அதாவது 200 டேஸில் நம்ம மூவிங் ஆவரேஜ் படி நம்ம பார்த்தோம்னா பிட்காயினோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் படி நம்ம பார்த்தோம்னா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எந்த சார்ட்டை நம்ம பார்க்குறோம்னா, மார்க்கெட் கேப்பில் பிடிசி அதாவது பிட்காயினோட டொமைன்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த பிட்காயினோட டொமைன்ஸ் நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட்டாக நல்லாவே ஹையில் போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஜூன் மாதத்தில் கிரிப்டோ மார்க்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே மேலே வந்தது. அதாவது ஒரு $72,000 பக்கமாக வந்தது. ஆல்ட் காயின்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆல்ட் காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீம் காயின், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஏ ப்ராஜெக்ட்க்கு உண்டான எல்லா காயினுமே நல்லாவே மேலே வந்தது. அதாவது மூவிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய எல்லா காயினுமே பார்த்தீங்கன்னா 100%லேருந்து 200% அளவுக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்தது இந்த ஜூன் மாதத்தில். பிட்காயினோட டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நல்லாவே ஹையில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 58% அளவுக்கு ஒரு ஹை போயிருக்குது. அது எப்போ போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆகஸ்ட் 5 மேலே இந்த அளவுக்கு மேலே வந்திருக்குது. லாஸ்ட்டாக இப்போ 2022 நம்ம பார்த்தோம்னா 2022 எந்த அளவுக்கு கீழே இருந்ததுன்னா ஒரு 38%லேருந்து 2024 ஆகஸ்ட் 5 ஒரு 58% அளவுக்கு நல்லாவே மேலே வந்திருக்குது. அதாவது 2022 டிசம்பரில் ஒரு 38% இருந்தது. இந்த வருஷம் 2024 ஆகஸ்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 58% அளவுக்கு மேலே வந்திருக்குது. இதே பொசிஷனில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயினோட சார்ட் நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் 2022 லாஸ்ட்டில் எந்த அளவுக்கு கீழே இருந்திருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஆனால் அந்த பிட்காயினோட டொமைன்ஸை நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் மேலே போயிருக்குது. ஆனால் இந்த பிட்காயினோட சார்ட்டை நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது பிட்காயினோட டொமைன்ஸ் எந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்குதோ, அதாவது 1% இல்லை ஒரு 5% அந்த மாதிரி கீழே இறங்கும் போதெல்லாம் பிட்காயினோட ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் ஆல்ட் காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே மேலே வந்திருக்குது. இன்றைக்கி பிட்காயினோட டொமைன்ஸை நம்ம பார்த்தோம்னா 57% அளவுக்கு இன்றைக்கி நல்லாவே ஒரு புள்ளிஸ் மூடில் தான் இருக்குது. இருந்தாலும் இது எந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மினிமம் ஒரு 5% அந்த அளவுக்கு கீழே இறங்கினால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின் எல்லாமே மேலே வரலாம். இது எப்போ வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் இந்த அளவுக்கு வரலாம். அதாவது இப்போ 57% இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு 52லேருந்து ஒரு 50% அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது நல்லாவே மேலே வரலாம். அதுக்கப்புறமா பிட்காயினோட ப்ரைஸை நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட்டாக அதாவது ஜூலை மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $53,000 பக்கமாக கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறமா எந்த அளவுக்கு மேலே வந்ததுன்னா $70,000 பக்கமாக மேலே வந்தது. அதிலிருந்து இந்த மாதத்தில் எந்த அளவுக்கு லோ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $49,000 பக்கமாக இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 5 கீழே வந்திருக்குது. இப்போ எதை பிரேக் அவுட் பண்ணால் எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் ரெட் கலர் லைன் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைன் ஒன்று போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா. இதில் ஆரஞ்சு கலர் லைனில்
டச் பண்ணி அப்படியே மேலே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு மேலே வரலாம், இல்லை அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $50,000 கூட வரலாம். அந்த அளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த $50,000 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா $45,000 கூட வரலாம். அந்த லெவலுக்கு கீழே இருக்குது. இப்போ நான் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைன் ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த லைன் அளவுக்கு கூட வரலாம். எப்போ தான் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செப்டம்பர் லாஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்டை வந்து மாறலாம். அப்போ அதுக்கப்புறமா மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே INR டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பர் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு $25,000 மேலே வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா $25,000. அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அதாவது அமௌண்ட் வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பேங்க்கில், அதாவது என்ன பேங்க் சொல்கிறாங்களோ அந்த பேங்க்கில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய கேஷ் டெபாசிட் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினில் நீங்கள் வந்து கட்டலாம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து கூட வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இந்த 3 வழிகளில் தவிர நீங்கள் ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணவே வேண்டாம். ஏன்னா நீங்கள் டேரெக்டாக டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி என்ன ப்ரைஸில் இன்றைக்கி வந்து இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.